எங்கள் வீட்டுக்காரங்க பேர் சீனிவாசன், வயசு 35. கடந்த 4 வருஷமா கேன்சருங்கிற பிரச்சனையில புற்றுநோய் மாட்டிக்கிட்டாப்புல. அதுலேருந்து எங்கள் வாழ்க்கையே அப்படியே மாறிடுச்சு. என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறதுன்னு பார்த்தா அடையார் ஹாஸ்பிட்டல் போக சொன்னாங்க. அங்கேயும் 3 மாதம் தான் அப்படிங்கிற மாரி ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுத்து வெளில அனுப்பிட்டாங்க. தஞ்சாவூர் மெடிக்கலில் காட்டினோம். அப்பயும் அது ஒழுங்கா அவங்க கண்டுக்கல. அப்புறம் ஜிம்மர் ஹாஸ்பிட்டல் பாண்டிச்சேரி போனோம். அங்கேயும் எங்களை கைவிட்டுட்டாங்க. அப்புறம் நாங்கள் இங்கே ரத்ன சித்தா ஹாஸ்பிட்டல் இங்கே கேள்விப்பட்டோம். அங்கே வந்து பார்த்த பிறகு தான் சார் எங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்தாங்க. இப்போ முழு வலியோடையும், கால் ரொம்ப வீக்கத்தோடையும் அழைச்சிட்டு வந்து சார் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களான்னு தெரியாத நிலமையில வந்தோம். இன்றைக்கி நல்லபடியாக பார்த்தாங்க. இன்றைக்கி ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க. மூஞ்சில் ஒரு தெளிவு இருக்குது. எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்குது. சுத்தமாக சாப்பிடாமே இருந்தாங்க. தண்ணி குடிக்க முடியல. எது சாப்பிட்டாலும் உடனே லூஸ் மோஷன் போனாப்புல. இது எல்லாமே மாறியிருக்கு. இப்போ வந்து வயிற்றுல தண்ணி சேர்ந்து அடிக்கடி எடுத்துக்கிட்டே இருந்தோம். பெரிய பிரச்சனையாக இருந்தது. அவங்களுக்கு தண்ணி எடுத்தால் ஒரு 3 நாளைக்கு எழுந்திரிக்கவே முடியாது. திரும்ப எதுவுமே சாப்பிட முடியாது. டேபிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்க வாழ்க்கையில் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்க போதான்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். செலவு ஒரு பக்கம், அவங்க படுற கஷ்டம் ஒரு பக்கம்னு போயிட்டு இருந்தது. அப்படியே நிலைமையே மாற்றி வயிறே அமுங்கி வர அளவுக்கு இப்போ வந்து அவங்க மருந்து வேலை செய்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு படியை கூட எடுத்து வைக்க முடியாமையும், அவங்க நடந்து ஒரு பாத்ரூம் போக முடியாமையும் ரொம்ப சிரமப்பட்டாங்க. இன்றைக்கி தான் கால் தன்னோட இதுங்கிற அளவுக்கு ஒரு ஊருக்கு போகிற அளவுக்கு அவங்க தெம்பாயிருக்காங்க அப்படின்னா இந்த ஹாஸ்பிட்டல் வந்த பிறகு தான்.